ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். எல்லாரும் நல்லா கவனிங்க, மிக தேவையான ஒரு சப்ஜெக்ட் இது. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். 45. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்திற்கு வருகிறேன். நல்லா கவனிங்க, கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய மனுஷன் நிற்கிறான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை பார்த்த உடனே, முதல் வசனத்துல நம்ம வாசிச்சோம், என்ன பண்றாங்களாம், எல்லாரும் பார்த்த உடனே பயந்து ஓடி ஒளிறாங்க. யாருமே அவனோடு கூட எதிர்த்து நிக்கல. எல்லாரும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போனார்கள். அவன் ஒரு 10 அடி முன்னாடி வந்தான்னா இவங்க 20 அடி பின்னாடி போயிடுவாங்க. ஐயோ வராண்டா, கொன்ற போறான், அவன் பார்வையை சுட்டரிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அதுல இருக்கிறதுலே குட்டி பையன் தாவீது மட்டும் வேதம் சொல்லுது போய் என்ன பண்றான் அப்படின்னா 45வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அதற்கு தாவீது பெலிஸ்தியரை நோக்கி, நீ பட்டயத்தோடையும் ஈட்டியோடையும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்திற்கு வர்றேன். எல்லாரும் கோலியாத்தை பார்த்து ஓடும்போது தாவீது மொத்தம் கோலியாத்தை பார்த்து நேருக்கு நேரம் நிற்கிறான். வாடா பார்த்துக்கலாம், என் தேவனுடைய நாமத்தில் நான் வந்து நிற்கிறேன், அவர் கொடுத்த தைரியத்தில் வந்து நிற்கிறேன். கடனும் அப்படித்தான். கடன் என்கிறத பார்த்துட்டு இங்கே இருக்கிற நிறைய பேர் ஏன் வெளியே வருவோன்ற நம்பிக்கை உங்களுக்கு போச்சுன்னா நிறைய பேர் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறோம். பயத்தில் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறோம். நேருக்கு நேர் அதை சந்திக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பலன் இல்லை. கடன்காரங்க வந்தாங்கன்னா நிறைய பேர் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் நேருக்கு நேர் சந்திக்கிறார். இன்றைக்கு ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, தயவு செய்து கடனுக்காக ஓடி ஒளிஞ்சது போதும். அதான் செல்போன்ல போன் பண்ணும்போது செல்போனை நிறைய பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், கடன்காரங்களுக்கு பயந்து செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. நீங்க ஏன் தப்பா பண்ணீங்க? நீங்க தப்ப விட்டுருங்க, பரவாயில்ல, நீங்க கொடுக்க தான் போறீங்க, என்னைக்குனாலும் கொடுக்க தான் போறீங்க. நீங்க இதை தைரியமா நீங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதே போல போனை அட்டன் பண்ணாம தயவு செய்து இருக்காதீங்க. எத்தனை டைம் போன் பண்ணாலும் இரவு நேரத்தில் நீங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல வேணா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. மற்ற நேரங்களில் போன் பண்ணி, ஆமாப்பா நான் இருக்கிறேன், உன் பணத்தை கண்டிப்பா தருவேன், அதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன், தயவு செய்து நான் எங்கேயுமே ஓடலை ஒளியல்ல, நான் இங்கே தான் இருக்கிறேன். நீங்க தைரியமா ஸ்பேஸ் பண்ணுங்க. அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். அதற்காக ஐயோ கூப்பிடுறாங்களோ, ஐயோ மிரட்டுவாங்களோ, ஐயோ அவமானப்படுத்துவாங்களோ, சரி கடன் வாங்கிட்டோம், அவங்க வந்து கத்துறாங்க, சரி கத்துறாங்க, என்ன பண்றது? நான் சொல்றேன், மானம் போயிருமோ, மரியாதை போயிருமோ, வீட்டுக்கு முன்னாடி வச்சு இப்படியெல்லாம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படுறதை விட்டுட்டு ஸ்பேஸ் பண்ணுங்க. சரி திட்டுறது திட்டுவாங்க, நம்ம கடன்ல விழுந்துட்டோம், 4 திட்டு வாங்கிடுவோம். அதே இடத்துல ஆண்டவரை அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க திட்டு வாங்கினாதான் சிலர் நல்லாவே வருவீங்க. திட்டு வாங்கலான்னு நம்மள, அதான் இப்போ சமீபத்தில் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு பிரதருக்கு வந்து வீடு வந்து டெடிகேட் பண்ண போகிறோம். அந்த டெடிகேட் பண்ணும்போது அவர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார். அவரோட பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு வீட்டை காமிச்சு சொன்னார், பாஸ்டர் இந்த வீட்டில் தான் என் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னாரு. ஒரு சின்ன குட்டி வீடை பார்த்து, ஓ பரவாயில்லையே பிரதர் அப்படின்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர், இந்த ஹவுஸ் ஓனர் தான் பாஸ்டர், இன்னைக்கு நான் வீடு கட்டுறதற்கு இந்த ஹவுஸ் ஓனர் தான் பாஸ்டர் காரணம் அப்படின்னாரு.
எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை எங்கள் அப்பா ரொம்ப சிக்காயிட்டாரு. எங்கள் அப்பா சிக்காயி படுத்த படுக்கையில் கிடக்கும்போது இந்த ஹவுஸ் ஓனர் வந்து கண்டிப்பாக வீடை மாற்றியே ஆகணுன்ட்டாரு. ஏன் அப்படின்னா உங்கள் அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய சாவெல்லாம் என் வீட்டில் வச்செல்லாம் எடுக்க முடியாது, அதனால் வீடை மாற்றுங்கன்ட்டாரு. அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடை மாற்றினோம். வீடை மாற்றுற அன்னைக்கு கடவுள்கிட்ட சொன்னேன், இனி எனக்கோ என் அம்மாவுக்கோ இந்த பிரச்சனை இனி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தோம். அன்னைக்கு அவமானப்பட்டதுனால தான் இன்னைக்கு நான் வீடே கட்டினேன் பாஸ் அப்படின்னாரு. சில நேரத்தில் சிலருக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்துறாங்களா, அந்த அவமானம் தான் உங்களை சிகரத்தில் கொண்டு வைக்கிறதுக்கு பயன்படுன்றதை மறந்துடாதீங்க. அதுக்காக பயப்பட வேணாம். ஐயோ வெட்கப்பட்டோமே, இது வரைக்கும் நம்ம மானம் மரியாதை எல்லாம் இன்னைக்கு போயிருச்சே, பரவாயில்ல, போனதை குறித்து கவலைப்படாதீங்க. திரும்ப 2 மடங்கு திரும்ப வரும், 10 மடங்கு திரும்ப வரும். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பெரிய அவங்களுக்கு எதுவுமே நடக்காமலாம் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஒரு விதத்தில் அவங்க வேற ஏதோ விதத்தில் ஒரு அவமானம் அவங்களுக்கு வந்திருக்கத்தான் செய்யுது. அதனால அதை பார்த்து மனசு உடஞ்சி போய் அவ்வளோதான் தற்கொலை பண்ணிக்க போறேன், இனி நான் வாழ மாட்டேன். என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே. காரி மூஞ்சி மேல துப்பினா கூட தொடச்சிட்டு சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு ஃபெய்த் உங்களுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளே, காரி மூஞ்சி மேல துப்புனா கூட தொடச்சு போட்டு சரிப்பா பரவாயில்லப்பா, நீ உனக்கு துப்புன, நீ துப்புனதுக்கு இன்னும் அடுத்தபடி என்னை கர்த்தர் உயர்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. லிட்டரலா என் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். கேவலப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு நம்முடைய மரியாதையை அப்படியே குறைச்சி நீ ஒன்றுலடா அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. நாங்கள் பெரிய ஆளு, நீ ஒன்றும் இல்லை, உனக்கு யாரும் அப்படின்னு. ஆனால் அந்த விதத்துலையும் ஆமாப்பா நீ சொல்கிற மாதிரி தான்ப்பா, எனக்கு யாருமே இல்லைப்பா, நீ சொல்கிற மாதிரி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து தனியாக வந்து டாடி யாருமே இல்லைன்னு திட்டாங்க டாடி, யாருமே இல்லைன்னு வெட்கப்படுத்திட்டாங்க டாடி, யாருமே இல்லைன்னு அவமானப்படுத்திட்டாங்க டாடி அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படிடும் போது அப்பா வந்து பக்கத்தில் வந்து தட்டி கொடுத்து, டே நீ யாரா கவலைப்பட்டிருக்கிற, அவன் தானே சொன்னான், நான் உனக்கு இருக்கேன்டா அப்படின்னு ஆறுதல் படுத்தினதை லிட்டரலாக உணர்ந்துருக்கிறேன் நான் எல்லாம். அவர் ஆறுதல் படுத்துவார் பாருங்களேன், அப்படியே தொட்டிலில் போட்டு தாளாட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதல் படுத்தும் போது கண்ணீர் கொட்டும், ஆனால் அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக இருக்கும், சந்தோஷமான கண்ணீராக இருக்கும். அதெல்லாம் டைரக்டாக ஃபீல் பண்ணியிருக்கிற அனுபவம் எல்லாம் ஐயோ வேற லெவல் சூப்பராக இருக்கும் அவர் ஆறுதல் படுத்துறது. அதனால யாராவது அப்படியே அவமானப்படுத்தும் போது நிந்தைக்குள்ள ஆளாகும் போது ஆறுதல் கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறார், அப்படியே போய் ஓரத்தில் ஒதுங்கி ஐ லவ் யூப்பா அவர் ஆறுதல் படுத்துறதுக்கு விட்டுருங்க, அவரே உங்களை தேற்றுவார், அவரே உங்களை ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. ஸோ மிக முக்கியமான ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் கடனிலிருந்து வெளியே வர முடியாதோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த பழைய பலன் உங்களுக்குள்ள இல்லை, பழைய பலன் இல்லை. எதிர்த்து நிற்கிறதுக்கு பழைய பலன் இல்லை. ஃபர்ஸ்ட் எதிர்த்து நின்னுட்டீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்த்து நின்னீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய கடன் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஆனால் இன்னைக்கு அந்த பலன் உங்களிடத்துல இல்லை. அதனால நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சிடுறீங்க, உங்களை தனிமைப்படுத்துக்கிறீங்க, நீ மூலையில் உட்காடுறீங்க, நீ பயப்படுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நெஞ்ச நிமித்திட்டு தைரியமாக ஸ்பேஸ் பண்ண, தைரியமாக ஸ்பேஸ் பண்ண, பரவாயில்ல. அதுக்காக அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று உங்கள்கிட்ட வசதி இருக்கிற மாதிரி காமிச்சுக்க வேண்டாம். அதுக்காக அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று கறிஞ்சோறும் தின்னுக்க வேண்டாம். அதுக்காக அவங்க முன்னாடி போயிட்டு காரில் சுற்ற வேண்டாம். அவங்களுக்கு முன்னாடி நீ கஷ்டப்படுறதா அவங்களுக்கு தெரியட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஓடி மட்டும் ஒளிஞ்சு நீங்கள் உங்கள் பலனை இழக்காதீங்க. பழைய பலன் உங்கள்கிட்ட இருக்குது, அதை விட அதிகமாகவே கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதை விட அதிக பலனை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவர். நம்புறீங்களா? கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, இனி பயப்பட்டு ஓடி ஒளிய மாட்டாண்டவரே, இனி பயப்பட்டு ஓடி ஒளிய மாட்டேன், பயப்பட்டு ஓடி ஒளிய மாட்டேன். தான் ரொம்ப அழகான ஒரு ஒரு சம்பவம். ஒரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துகிட்டே இருந்தாராம். அந்த வழியாக வந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த பிச்சைக்காரனை பார்க்கும்போது அவனுக்கு அந்த பிச்சைக்காரனை ரொம்ப பிடிச்சிருச்சு, அவனுடைய ஃபேஸ் கட்டெல்லாம் பிடிச்சிருச்சு. உடனே தன்னுடைய அறைக்குள்ளே போய் வந்து அந்த பிச்சைக்காரனை வந்து இவன் ஆர்ட் பண்ணானாம்.
வரைந்தார். அப்போ அந்த பிச்சைக்காரனை பார்த்து ஒரு நாள் சொன்னாராம்மா, எப்பா ஒன்றை நான் ஒரு படமாக வரைஞ்சிருக்கிறேன், நீ பார்க்குறியா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். அப்போது இவர் போய் நின்று அந்த அந்த ஃபோட்டோவை பார்த்தாரம்மா. பார்த்த உடனே இந்த பிச்சைக்காரன் அவரை பார்த்து அந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்து கேட்டாரம்மா, இது யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரம்மா, உனக்குள் நான் பார்க்கிற ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா அந்த பிச்சைக்காரனுடைய ஃபேஸ் மட்டும் அவருடையது, ஆனால் தாடியெல்லாம் இல்லாமல் அழகா ஒரு கோட்டு போட்டு ஒரு டை கட்டி ரொம்ப நேர்த்தியாக இந்த உடம்பு அந்த முகத்தினுடைய தோலெல்லாம் சுருங்காமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வச்சு, இந்த பிச்சைக்காரனே ஒரு பணக்காரனாக இருந்தால் எப்படி இருப்பான்னு கற்பனை பண்ணி அந்த ஆர்டிஸ்ட் அந்த ஆர்ட்டை பண்ணியிருக்கிறார். பண்ணி தான் இந்த பிச்சைக்காரனை கூட்டு எப்பா இதான் பாரு, இந்த ஃபோட்டோவை பாருன்னு கேட்டோன்னா இந்த பிச்சைக்காரன் கேட்குறான், அது யாரு? அப்பதான் அந்த ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்கிறாரு, உனக்குள் நான் பார்க்கும் மனிதன், உனக்குள் நான் பார்க்கும் மனிதன். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பொய்யான பிம்பத்தை நீங்க உங்களுக்கே தரிச்சிட்டீங்க. அதே பிச்சைக்காரன் அந்த போட்டோ எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போய் தன்னுடைய வீட்டில் மாட்டி ஒவ்வொரு நாள் அந்த போட்டோவுக்கு முன்னாடி நின்று, நான் பணக்காரனா இருந்தா, நான் நல்ல பெரிய ஆளா இருந்தா நான் இப்படி தான் இருப்பேன், இவ்வளோ அழகா இருப்பேன், நான் இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை பார்த்தே கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிட்டான், தன்னுடைய சாப்பாட்டு முறையை மாற்றிட்டான், வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாளில் அந்த ஃபோட்டோவில் இருந்த மாதிரியே அவன் மாறிட்டான். அவன் இப்போ இந்த கடன் பிரச்சனையுடைய 2வது நாள் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? நீங்க உங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? உங்களை குறித்து ஒரு பொய்யான பிம்பத்தை நீங்க வரைஞ்சிட்டீங்கல்ல, நான் இவ்வளவுதான், நான் முடிஞ்சிட்டேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த பிச்சைக்கார தோற்றம் மட்டும்தான் தெரியுது. உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணும் இல்லாதவங்க, அந்த பொய்யான பிம்பம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனைக்கு மீட்டிங்ல உங்களுக்கு முன்னாடி கொண்டு வச்சு ஆண்டவர் சொல்றாரு, டே உன்னை இவ்வளோ உயர்வுக்கு வைப்பேன் மகனே, இவ்வளோ உயர்வு மகளே, இவ்வளோ பெரிய இடத்துல நான் உன்னை வைக்கிறதுக்காக தான் அழைச்சிருக்கிறேன். டோன்ட் வரி. நீ எழும்பி வா, நீ எழும்பி வா, நீ உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். இன்னைக்கு இந்த 2வது நாள் உங்களுக்கு பல காரியங்களையும் ஆண்டவர் உங்களோடு பேசினார். ஆண்டவர் நம்மோடு பேசின ஒரு மிகப்பெரிய காரணம், இந்த கடன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் வெளியே வருவீங்க என்று கண்டிப்பாக நீங்கள் நம்பணும். நீங்கள் வெளியே வருவீங்கன்னு நம்பாம உங்களால் வெளியே வர முடியாது. உங்களால் வெளியே வர முடியும்னு நீங்கள் நம்புறது யாரை நம்புறீங்கன்னா, உங்களை அல்ல, உங்களை நடத்துகிற கர்த்தரை. வெளியே கொண்டு வருவாரா பிரதர் சிஸ்டர்? இந்த கடல்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவாரா? இன்னைக்கு இந்த ஜெபம் முடியும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கணும், முடியும், கொண்டு வருவார். அந்த நெகட்டிவ் எடுத்து போடுங்க, அந்த அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. அதற்கு நீங்க சொல்ற சாக்கு போக்குகளை குறித்து ஆண்டவர் நம்மோட பேசினாரு. நோ, நம்புறீங்களா? ஏசப்பாவை பார்த்து கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை நான் வெளியே வருவேன்னு நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஹalleluya.